பயமா இல்லை, இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. நேற்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் அணியின் தேசிய தலைவர் டாக்டர் அனில்குமார் ஜெயின் சென்னை பெரியார் திடலுக்கு வருகை தந்து திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களை சந்தித்து சிறிது நேரம் உரையாடி சென்றார். அவர் சந்தித்த பிறகு வெளிவந்த பொழுது அவரை செய்தியாளர்கள் சந்தித்த போது அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களை எனக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து தெரியும். அவரும் நானும் சமூக நீதி களத்தில் ஒன்றாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கு நான் காங்கிரஸ் கட்சியின் ஓபிசி அணியின் தேசிய தலைவராக இருப்பதனால் தமிழ்நாடு வந்த உடனே அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தேன். எனவே தான் இன்றைக்கு அவரை வந்து சந்தித்தோம் என்று சொன்னார். அப்போது திராவிடர் கழக தலைவரிடம் செய்தியாளர்கள் இன்றைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று காங்கிரஸில் கேட்கிறார்கள், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது அதற்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அரசியலில் அதை முடிவு செய்ய வேண்டியது திமுக கூட்டணியுடைய தலைவர், மதிப்பும் மரியாதைக்கும் உரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதேபோல் அங்கு முடிவு செய்ய வேண்டியது காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர், குறிப்பாக இளந்தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்ற தலைவர்களே. இந்த கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. மற்றவர்கள் பேசுவது வேண்டுமானால் ஊடகங்களுக்கு தீனியாக இருக்கலாமே தவிர மற்றபடி அதற்கு எவ்விதமான மதிப்பும் இருக்க முடியாது. வழக்கம்போல் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது இந்த பிரச்சாரங்கள் காரணமாக மேலும் அது பலமாகும், சந்து பொந்துகள் அடைக்கப்படும். 2026 மீண்டும் இதே திமுக கூட்டணி வெற்றி பெறும். அப்போது முடிவு செய்ய வேண்டியதை இப்போது பேச வேண்டிய அவசியமில்லை என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் அருகே பூஜை செய்வதாக கூறி பெண்ணை மிரட்டி நகையை பறித்து சென்ற கும்பலை தேவர்குளம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பால்வளத்துறையில் நிலைத்தன்மை மற்றும் விவசாயிகள் நலனை மேம்படுத்தியதற்காக தமிழ்நாடு அரசின் ஆவின் நிறுவனத்திற்கு சிறந்த மாநில அரசு தலைவருக்கான பன்னாட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை 2 முதல் 3 மடங்கு வரை அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்றவாறு மருத்துவர் மற்றும் செவிலியர் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டுமென அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் டாக்டர் எஸ். பெருமாள் பிள்ளை வேண்டுகோள் விடுத்துள்ளார். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர் அமர்த்தியா சென்னுக்கு எஸ்ஐஆர் தொடர்பாக தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் விடுத்திருப்பதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. மோடி அரசின் விபிஜி ராம்ஜி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாக கர்நாடக அரசு முடிவு செய்திருக்கிறது. கேரளாவில் தலச்சேரி அமர்வு நீதிமன்றத்தில் 2008 சிபிஎம் நிர்வாகி கே. லத்தீஸ் கொலை வழக்கில் 7 பாஜக RSS தொண்டர்களுக்கு வியாழக்கிழமை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்துள்ளதாக கிளம்பியுள்ள தகவல்கள் இந்திய அரசியலில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. போகி என்ற பெயரால் பழைய பொருட்களை எரிப்பதை தவிர்க்க வேண்டுமென்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. பள்ளி கல்வித்துறையின் பன்னாட்டு புத்தக காட்சி சென்னையில் வரும் ஜனவரி 16ஆம் தேதி தொடங்குகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு 103 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கின்றனர். சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 4079 வாக்குச்சாவடி மையங்களிலும் தகுதியுள்ள குடிமக்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வசதியாக 10 மற்றும் 11 ஆகிய 2 நாட்களில் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் நடைபெற இருப்பதாக மாநகராட்சி தகவல் தெரிவித்திருக்கிறது. ஆட்டலி முறையை ஒழிக்க மாவட்டந்தோறும் ஆட்சியர் தலைமையில் குழுவை அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடைப்பது பிளப்பது தான் அவர்களது வேலை. சிவசேனையை 2ஆக உடைத்தவர் பிரதமர் மோடி என்று உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியிருக்கிறார். போதை ஒழிப்பு மற்றும் மீண்டும் திராவிட மாடல் அரசே என்ற பொருளில் விழிப்புணர்வை ஏற்படுத்த நடைபயணம் செல்லும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை 10ஆம் தேதியன்று மதுரை மேலூர் பயணத்தின் போது தமிழர் தலைவர்
ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் சந்திக்கிறார். இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரை, பேட்டிகள், பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம், குழந்தைகளுக்கான காணொளிகள் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.